சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆய்வு கூட்டம் தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் டிஜிபி சங்கர்ஜிவால் உள்ளிட்ட முக்கிய உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விடுத்துள்ள அந்த அறிக்கையில் குற்றங்களில் யாருக்கு தொடர்பு இருந்தாலும் அவர்கள் மீது அது அரசியல்வாதியாக இருந்தாலும் ரவுடியாக இருந்தாலும் காவலரே ஆனாலும் அதற்கான தண்டனையை விரைவில் பெற்றுத்தர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். லாக்அப் மரணங்கள் தொடர்பாக மிக மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் காவலாளி லாக்அப் டெத் ஆன நிலையில் இன்று நடைபெற்ற சட்டம் ஒழுங்கு குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் போதைப் பொருள் கடத்தல், கள்ளச்சாராயம் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு, மேலும் லாக்அப் டெத் உள்ளிட்ட எந்த குற்றச் செயலாக இருந்தாலும் குற்றச்செயலில் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அரசியல் பின்புலம் கொண்டவராக இருந்தாலும் போலீஸ்காரராகவே இருந்தாலும் அதற்கான தண்டனையை விரைவில் பெற்று தந்து நீதி நிலைநாட்டப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த ஆய்வுக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தொடர்பாக வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் அவர் கூறியிருக்கிறார். சட்டத்தை மீறினால், விதிமுறைகளை மீறினால் குற்றங்கள் நடப்பதை தடுப்பதற்கு எத்தகைய நடவடிக்கையும் காவல்துறையினர் சுதந்திரமாக எடுக்க வேண்டும் என்றும் அந்த கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குற்றங்கள் நடைபெறாமல் தடுக்கப்பட வேண்டும். அந்த குற்றச் செயலில் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் காவல்துறையினர் சுதந்திரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று உள்துறை செயலாளர் மற்றும் தலைமைச் செயலாளர், காவல்துறை டிஜிபி உள்ளிட்டோர் அடங்கிய அந்த ஆலோசனை கூட்டத்தில் இன்று லாக்அப் டெத் மற்றும் போதைப் பொருள் தடுப்பு பணிகள் மற்றும் பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பாக அவற்றை தடுப்பது குறித்து எந்த விதமான நடவடிக்கைகளும் எந்த விதமான தலையீடும் இன்றி காவல்துறையினர் எடுக்க வேண்டும் என்று அந்த அறிவிப்பில் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அரசியல் பின்புலம் கொண்டவராக இருந்தாலும் காவல்துறையை சேர்ந்தவரே ஆனாலும் அதற்கான தண்டனையை அவருக்கு பெற்றுத்தந்து நீதி நிலைநாட்டப்படும் அரசாக இந்த அரசு செயல்படும் என்ற உறுதிமொழியையும் அந்த ஆய்வுக் கூட்டத்தில் காவல்துறை உயரதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்ற அந்த ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சரும் உறுதியளித்திருக்கிறார். அரசின் நடவடிக்கை மிக மிக கடுமையாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் இருக்கும் என்ற எச்சரிக்கையும் முதலமைச்சர் இன்று சட்டம் ஒழுங்கு ஆய்வுக் கூட்டத்தில் நடைபெற்ற அந்த முடிவுகளில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார்.